எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். நம்மளுடைய துலா ராசி என்பர்களுடைய லட்சியம் என்ன தெரியுமா? ஆடம்பரமா வாழணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசை, கனவா இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சண்டை போடுறது, அதே மாரி அடிக்கடி கருத்து வேறுபாடு வர்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் அதிகமா அவாய்ட் பண்ணுவாங்க. எங்கேயாவது ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அந்த இடத்த விட்டு விலகக்கூடியவங்களா தான் இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா, அன்பு என்று சொல்லக்கூடிய சுக்கிரன ராசிநாதனாக கொண்டவங்க. அதனால் பெரும்பாலும் இந்த துலா ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் எங்கேயாவது ஒரு சண்டை சச்சரவு நடக்குது அப்படின்னா நியாயத்தை அந்த இடத்துல சரியான தீர்ப்பை வழங்கக்கூடியவங்களாக இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய ராசி சின்னத்தை பார்த்தாவே நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். தராசு எப்படி நியாயமான எடையை காட்டுதோ அது மாதிரி தான் நியாயத்து பக்கம் நிற்கக்கூடியவங்களாக இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இங்கே சனி பகவான் வந்து உச்சமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த துலா ராசி என்பர்கள் நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க. இந்த துலா ராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடினமாக உழைச்சாலும் ஒரு சில இடைஞ்சல்கள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். அது உடன்பிறப்புகளாலே பார்த்திங்கன்னா ஒரு சில இடைஞ்சல்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இவங்களுக்கும் இவங்களுடைய உடன்பிறப்புக்கும் வரும். உங்களுடைய உடன்பிறப்பும் அந்த மாதிரி ஏதாவது கருத்து வேறுபாடு வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த துலா ராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா இவங்களுக்கும் இவங்களுடைய உடன்பிறப்புக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் குறிப்பாக இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது, ஆவணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, இந்த காலகட்ட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துலா ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துலா ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துலா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுடைய நண்பர் எந்த ராசியில் இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. நண்பராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்க கூட அடிக்கடி கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பனோட ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. நாங்கள் உங்களுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்கிறோம். ஏன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு ஒரு சில ராசிக்காரங்க துலா ராசிக்கு கொஞ்சம் செட்டே ஆகாது. அதனால் கமெண்டில் தெரிவிங்க. நாங்கள் அதற்கான காரணத்தை விளக்கமாக சொல்கிறோம். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த மாதிரி லக்ன பலன்கள் இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குது, அதற்கேற்ற நண்பர் ராசி அல்லது வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னு இருக்கக்கூடிய துலா ராசி என்பர்கள் எந்த ராசியில் இருந்தாங்கன்னா செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லுவோம். அந்த நம்பருக்கு கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது இந்த துலா ராசிக்கு இந்த மாத கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று விரயஸ்தானத்தில் வந்து செஞ்சிருக்கிறார். விரயம் அதிகரிக்கும் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கேற்ற செலவுகளும் கூடவே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. கடைக்கு போவோம், ஒரு 500 தான் எடுத்துகிட்டு போவோம். 500 செலவு பண்ணிட்டு வந்தால் ஓகே தான். ஆனால் போய் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா 1000 பொருள் வாங்கியிருப்பீங்க, அது வாங்கலாம் இது வாங்கலாம்னு ஆசைகள் அதிகமாகும். அதனால் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த துலா ராசி என்பர்களுக்கு வரும். பாருங்கள், முதல் வாரத்துலேயே பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க. நீங்கள் வேணால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கூட மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த துலா ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். கடைக்கு போய் 10 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு வருவீங்க. இந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். வருமானம் அதற்கேற்றார் போல் இருக்கும். போட்டி போட்டுக்கிட்டு முன்னேறத்துக்கான எல்லா ஒரு உத்வேகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு முக்கியமான திருப்பம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முதல் பகுதியோட பிற்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த துலா ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க
நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தை விட்டுட்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் இருந்த பதவியிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருப்பீங்க. அந்த இழந்த பதவியை மீண்டும் பெறத்துக்கான வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் ஆவணி 1லேருந்தே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கிறார். விரையாதிபதி புதன் லாபஸ்தானத்திற்கு வரும்போது விரயத்திற்கேற்ப லாபமும் வரும். எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் அதில் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கவலைப்படாமல் முன்னேறத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்களா, எடுக்கிற காரியத்தில் நினைத்ததை சாதிக்கிறதுக்கு பணம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்படி கவலைப்படுற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில லாபங்கள், திடீர்னு ஒரு சில நண்பர்களோட உதவி, அல்லது திடீர்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பணம் ஒரு பக்கத்துலேருந்து வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த துளாராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. வீட்டை ஏதாவது புதுப்பிப்பீங்க, அல்லது வீட்டில் ஏதாவது பெயிண்டிங் போல் வேலை, அல்லது நீங்களே கூட ஏதாவது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பணியெல்லாம் இந்த காலகட்டத்தில் தொடங்கக்கூடிய யோகம் இந்த துளாராசிக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சொந்தமாக வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குது. முதலீடை எதுலையாவது பணம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அந்த முதலீட்டில் கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுவரை உங்கள்கிட்ட பாசம் காட்டாத உங்களுடைய உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்கள் மேலே திடீர்னு அன்பு காட்டுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு இந்த துளாராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கூட்டு முயற்சி செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கூட்டாளர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. தனித்து இயங்குனீங்கன்னா ஓகே, ஆனால் கூட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் செல்கிறதுக்கான வாய்ப்பு இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும். உங்களுடைய ப்ராடக்ட் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்டை வெளிநாட்டில் இருந்து அதிகமாக வாங்குவாங்க. அதில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இடையில பணியை விட்டு நின்றுருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் மீண்டும் அழைப்பு வரும், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி புதிய புதிய வாய்ப்புகள்லாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஆவணி 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சுக்கிரன் துளாராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன். அவர் ராசியிலேயே சஞ்சரிக்கிறது ரொம்ப யோகமான நேரம் இது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே நேரத்தில் எந்த விஷயத்துக்காக ரொம்ப நாளாக கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த கவலை அப்படியே பனி போல், சூரியனை கண்ட பனி போல் எல்லாமே விளக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்துக்குவாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அந்த காலகட்டத்தில் இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு. வாங்கி போட்ட பொருளுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க. அதே நேரத்தில் புதுசாக யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி கொடுக்குறீங்க, அல்லது யாருக்காவது கடனுக்காக ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் யாருக்குமே நீங்கள் வாக்குறுதியோ அல்லது ஜாமீனோ போட வேண்டாம். மற்றவங்களுக்காக நீங்கள் இறங்கி போய் ஒரு சில உதவிகள் செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கவலையாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுறது நல்லது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. விட்டு போன வரன், அதாவது ஒரு சில வரன்களாக நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போயிருப்பாங்க. அந்த வரனே மீண்டும் வரத்துக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் திருமணம் போன்ற சுபகாரியத்திற்காக முயற்சி பண்ணக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய சேமிப்பு கூட படிப்படியாக உயரக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரம் தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களை நாடி வரும். மாணவமணிகளை பொறுத்த வரைக்கும் கண்ணு கருத்துமாக ஒவ்வொரு பாடத்தையும் படிப்பீங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில்
பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும். குறிப்பாக புகுந்த வீட்டில் நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் இருக்கிற பெரியவங்க உங்களை மதித்து நடப்பாங்க. உங்களுடைய பெயர்லேயே ஒரு சில சொத்துலாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் இந்த துளாராசி பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பெயருக்குன்னு நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பர்கள் வருகின்ற வரலட்சுமி அன்னைக்கு ஏழை எளிய பெண்களுக்கு, குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு, கன்னி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள், வஸ்திரம், வளையல் இதெல்லாம் வாங்கி தானமாக கொடுங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு இதெல்லாமே உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அதனால் இதை செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.